இன்றைக்கி வந்து நம்ம கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். பாதாம், கேஷ்யூநட், ட்ரை கிரேப்ஸ் மூணுமே பாதாமில் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வச்சு நம்ம சுகர் எதுவுமே இல்லாமல், எக்கும் இல்லாமல் நம்ம எப்படி கேக் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நான் வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கரும்பு சக்கரை வேணும்னு எடுத்துக்கலாம். சுகர் வேண்டான்ட்டு நான் சுகர் எடுக்கலை. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தயிர் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நான் வெல்லம் போட்டிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு அரை டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்திருக்கேன். நிறைய ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க போதும். இந்த கப்பில் நான் பாதி தயிர் எடுத்திருக்கேன். இதே கப் அளவு தான் பாதி அளவுக்கு பால் ஊற்றிருந்தேன். இதில் இந்த கப்லேயே ஃபுல் கப் ஃபுல்லாக நிறச்சி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். வெல்லம் இல்லைன்னா கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சுகர் எடுக்கலை. இப்போ இது கூடவே பாதாம், கேஷ்யூநட், ட்ரை கிரேப்ஸ் மூணுமே பாதாம்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோ இந்த சைஸுக்கு போதுங்க. நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு. அதனால் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க எண்ணெய் ஃபுல்லாக. இப்போ இதுலேயே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ இதை அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் மணல் போட்டிருக்கேங்க. மணல் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நீங்கள் மணல் இல்லைன்னா கல்லுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இப்படியே ப்ளைனாக விட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுப்பு ஃபஸ்ட்டே நான் பற்ற வச்சு விட்ருக்கேங்க. அப்போ தான் வந்து மணல் கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போ சூடாகிடுச்சு மணல். அடுப்பை வந்து நம்ம சிம்லேயே வச்சு இதை மேலே வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அடுப்பு சிம்லேயே வச்சு இது மேலே இருக்கட்டும். இப்போ இது கூட மேலே வந்து பாதாம், கேஷ்யூநட், கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அடுப்பு சிம்லேயே வச்சு ஒரு 1/2 hour மூடி வச்சுடுவோம். இப்போ இதை நம்ம வச்சுங்க 35 to 40 minutes ஆச்சு. இப்போ நம்ம இதை ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே விட்டு பார்ப்போம். விடும்போது அந்த கம் மாதிரி இல்லாமல் மாவு எதுவுமே இதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம விட்டு பார்க்குறோம். இப்போ ஆயிடுச்சு. இப்போ இது ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? இப்போ இது வந்து நமக்கு சூடு ஆறணும். ஒரு 10 to 15 minutes வைப்போம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துப்போம். இது ஒரு 10 to 15 minutes நம்ம வைப்போம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. இப்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். சைடில் இப்படி நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுடுவோம். இப்போது அது நம்ம பின்னாடி திருப்பி கவுத்தி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எடுப்போங்க. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இன்னும் சூடு கொஞ்சம் இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம சுகர் ஆட் பண்ணல, வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது. பாருங்கள், இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பாதாம், கேஷ்யூநட், ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் பிஸ்தா, டேட்ஸ் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். சிம்பிளி சென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பரா எம்மையா இருக்கு.